அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். ஒரு குட்டி கதை. அரசர் ஒருவருக்கு ஒரு சிறப்பான பரிசு அண்டை நாட்டில இருந்து வந்தது. அது என்னன்னா, கம்பீரமான 2 கழுகு குஞ்சுகள். அபூர்வமான வலிமையான கழுகு இனத்தை சேர்ந்த கழுகு குஞ்சுகள் தான் அவை. தூர தேசத்திலிருந்து அரசருக்கு பரிசளிப்பதற்காக சிறப்பாக அந்த கழுகு குஞ்சுகளை வர வச்சிருந்தாரு அந்த அண்டை நாட்டு அரசர். அரசருக்கு அந்த கழுகு குஞ்சுகளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அரசவை தோட்டத்துல அந்த கழுகுகளுக்காகவே தனியா ஒரு இடத்தை சிறப்பா ஏற்பாடு செஞ்சாரு அரசர். அரசாங்கத்தோட மிக திறமையான பயிற்சியாளர்களை வச்சு கழுகு குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுத்து வளர்த்துட்டு இருந்தாரு. மாதங்கள் கடந்து போச்சு. ஒரு கழுகு மிடுக்கோடு ரொம்ப அழகா எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அடுத்த கழுகு அது உட்கார்ந்திருந்த மரக்கிளையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா தான் இருந்தது அந்த கழுகு. ஆனாலும் அந்த கழுகு பறக்க முயற்சி கூட செய்யல. கழுகின் பயிற்சியாளர் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாரு. இசை, பிடித்த உணவு, விசில் சத்தம், இப்படி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. நல்லா பறக்கக்கூடிய ஒரு கழுகை கொண்டு வந்து பறக்க வச்சு காட்டினாங்க. ஆனாலும் அந்த கழுகு நகரவே இல்லை. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இதனால வருத்தமடைந்த அரசர் ஒரு அறிவிப்பு தராரு. யார் இந்த கழுகை பறக்க வைக்கிறாங்களோ அவருக்கு 1000 தங்க காசுகள் பரிசு. 2 நாட்கள் கழித்து அரசர் தோட்டத்துக்கு வந்து பார்த்தப்ப 2 கழுகுகளும் உயரமா பறந்துட்டு இருந்ததுங்க. அரசருக்கு ஒரே ஆச்சரியம். யார் கழுகை பறக்க வச்சது? அவரை உடனே கூட்டி வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அரசர். அதன்படி ஒரு ஏழை விவசாயிய அரசனிடம் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த விவசாயியிடம் அரசர் கேட்டார், நீ எப்படி கழுக பறக்க வச்ச? என்ன மந்திரம் போட்ட? அதுக்கு விவசாயி சொன்னார், நான் கழுகு எப்போதும் உட்கார்ந்திருக்கின்ற மரக்கிளையை வெட்டிவிட்டேன், அவ்வளவுதான். இதை கேட்டதும் அரசரோட முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. சந்தோஷமாக தங்க நாணயத்தை அந்த விவசாயிக்கு பரிசளித்தார். இந்த கதை சொல்வது என்ன? பல நேரங்கள்ல நாம் எங்க பாதுகாப்பாக சொகுசா இருக்கிறதா உணர்றோமோ அந்த இடத்திலேயே அங்கேயும் இங்கேயும் நகராம ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சொகுசு வாழ்க்கையை விட்டு நம்ம நகர்றதுக்கு விரும்புறதே கிடையாது. அந்த சொகுசை, அந்த சுகத்தை இழக்கும் போதுதான் நமக்கும் சிறகுகள் இருக்கு, நமக்கும் பறக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வரும். சொகுசாக அனுபவிக்கக்கூடிய சுகம்தான் ஒரு வளர்ச்சியினுடைய எதிரி. நீ பறப்பதற்காக படைக்கப்பட்டவன். பறப்பதற்கு முதல்ல அந்த கிளையில் இருந்து எழுந்திருக்கணும். சொகுசா உட்கார்ந்திருந்தா எதுவுமே காரியத்திற்கு உதவாது. சரியா இல்லையா?